शिरडीपुरवासिनं करुणामूर्तिस्वरूपं सर्वरोगदोषनिवारणं ஸ்ரீ சாய்நாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தைகளே, இன்று அனைவருக்கும் வியாழக்கிழமை ஆசீர்வாதம் நம் பாபாவிடமிருந்து கிடைக்க வேண்டும் என்று உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். அனைவரும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வியாழக்கிழமை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் தைரியத்துடன் முன்னேறி வருகிறீர்கள். உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்தும் உங்களை சூழ்ந்துள்ள பொழுதும் என் சாய் என்னுடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த வார்த்தைகளை கேட்பதன் மூலம் உங்கள் மனதில் உள்ள வலி படிப்படியாக குறைகிறது. இந்த சாயை நம்பி உங்கள் வலியை மறக்க நீங்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்கிறீர்கள் என்று கூறுகிறேன். இத்தகைய மகிழ்ச்சி உங்களுக்கு நிரந்தரமாகவும் மற்ற நான் எப்போதும் முன்னோக்கி இருக்கிறேன். நீங்கள் விரும்புவது தாமதமாகிவிடும் என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் எத்தனை நாட்கள் காத்திருந்தாலும் உங்களிடம் எழும் பொறுமையின்மையை நீங்கள் தொடர்ந்து கவலைப்பட்டு கொண்டே வருகிறீர்கள். நிச்சயமாக என் சாயி என்னுடன் இருப்பார் என்று நீங்கள் நம்ப வேண்டும். நீங்கள் விரும்புவது உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நிச்சயமாக அதை செய்வீர்கள். ஒரு மாதத்தில் நீங்கள் விரும்பும் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். அது ஒரு பெரிய விருப்பமாக இருந்தாலும் அதை நோக்கிய முதல் படி எடுக்கப்பட்டுள்ளது. இனிமேல் நீங்கள் எல்லா இடங்களிலும் வெற்றி பெறுவீர்கள். சாயின் அருளால் எல்லாம் அப்படியே இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எப்போதும் என்னை ஜெய் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம் என்று அழைக்கிறீர்கள். ஆனால் நான் உங்கள் பிரார்த்தனைகளை கேட்கவில்லை, உங்கள் விருப்பங்களையும் நிறைவேற்றவில்லை என்றும் கேட்கிறீர்கள். நான் சொல்வது சரியா? அப்படி நினைக்காதீர்கள். நான் ஒவ்வொரு நாளும் உங்கள் பிரார்த்தனைகளை கேட்கிறேன். உங்கள் எல்லா பிரார்த்தனைகளுக்கும் ஆதாரமாக இருக்கிறேன். நான் எப்போவும் உண்மையை செய்வதற்கு முன்னோக்கி இருக்கிறேன். நீங்கள் விடாமுயற்சியுடனும் பக்தியுடனும் பொறுமையாக இருங்கள். நிச்சயமாக உங்கள் துக்கங்கள் அனைத்தும் நீங்கும். உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். நீங்கள் மீண்டும் என்னிடம் கேட்கலாம், அது அப்படியா பாபா, அது அப்படியா பாபா என்று. நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆமாம், ஆனால் சில நேரங்களில் நீங்கள் உங்கள் மனதில் கலக்கம் அடைந்து நீங்கள் அனுபவிக்கும் வழியை தாங்க முடியாமல் நீங்கள் என்னுள் அமர்ந்து என் பெயரை உச்சரித்து என்னிடம் கேள்வி கேட்கிறீர்கள். எந்த கடினமான சூழ்நிலையிலும் என் சாய் நிச்சயமாக எனக்கு உதவுவார் என்பது எனக்கு தெரியும். என் வார்த்தைகளின் நம்பிக்கையுடன் என் கண்களை மீண்டும் மீண்டும் பார்ப்பேன் என்று அவர் எனக்கு உறுதியளித்துள்ளார். கேட்பதை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். உங்கள் தூய மனநிலை எனக்கு மிகவும் பிடிக்கும். நீங்கள் என்னிடம் கேட்கும் ஒவ்வொரு விருப்பமும் நீதியானது மற்றும் நியாயமானது. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் எதை விரும்பினாலும் இந்த சைட் எல்லாவற்றையும் உங்கள் மனதில் இருப்பது போல் கூறுகிறார். என்னை மிகவும் நம்புங்கள். நீங்கள் எல்லாம் சரியாகிவிடும். சில நாட்களில் நான் உங்களுக்கு நல்ல செய்தியை கேட்க வைப்பேன். இந்த நாட்களில் ஒரு பந்தம், ஒரு பிணைப்பு, ஒரு பனை மரத்திலிருந்து ஒரு துளி நீர் போன்றது. அது எப்போது விழும் என்று யாருக்கும் தெரியாது. அதனால்தான் நீங்கள் அன்பில் அதிக நம்பிக்கை வைத்திருக்கக்கூடாது. அதிகரித்து வரும் எதிர்பார்ப்புகள் காரணமாக அவர்கள் அந்த அன்பை உங்களிடம் திருப்பி தருவார்கள் என்று நீங்கள் ஒருபோதும் நினைக்காதீர்கள். திருப்பி நீங்கள் மறுபடியும் சோகமாக உணர்வீர்கள். அதனால்தான் நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்கிறேன், அவர்களை பற்றி அதிக கருத்துக்களை கொண்டிருக்காதீர்கள். பின்னர் சோகமாக உணராதீர்கள். ஒருவர் எப்போது மாறுவார் என்று உங்களால் சொல்ல முடியாது. உங்களை விட வேகமாக மாறும் மக்களிடையே நீங்கள் வாழ்கிறீர்கள். அதனால்தான் நீங்கள் யாருடனும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்காதீர்கள் என்று நான் கூறுகிறேன். உங்களுடையவர் யார், உங்களுடையவர் அல்ல என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சிரமங்கள் ஏற்படும் போது யார் உங்களுடையவர், யார் அந்நியர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பின்னர் கொஞ்சம் கவனமாக சிந்தியுங்கள். யாருடன் நீங்கள் என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நான் உங்களுக்கு வழியை மட்டுமே காட்ட முடியும், ஆனால் நீங்கள் நடக்க வேண்டிய பாபா படிகளை எல்லா வழிகளையும் காட்டினார். நாம் எல்லா வழிகளிலும் நடக்க வேண்டும் என்று நான் எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும்? நீங்களும் பாதையை பார்த்து அந்த பாதையில் அடியெடுத்து வைக்க வேண்டும். ஆனால் எந்த சூழ்நிலையில் உங்கள் தைரியத்தை இழக்காதீர்கள். எதற்கும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் என் குழந்தை. இந்த ஏழை பக்கீர் எப்போதும் உங்களை பாதுகாப்பார். அப்போது உங்களுக்கு எதற்கும் குறை இருக்காது. உங்கள் ஆசை மிகவும் பெரியது, உங்கள் மன உறுதி மிகவும் பெரியது. யாராவது உங்களை எவ்வளவு காயப்படுத்த விரும்பினாலும் அவர் உங்களிடம் எதுவும் சொல்ல விடமாட்டீர்கள். அவர்கள் எதுவும் சொல்ல விடாமல் பார்த்து கொள்ளும் சாயின் பொறுப்பு. சாயின் பெயர் எப்போது என்னை நினைத்த தூய இதத்துடன் பிரார்த்தனை செய்வீர்கள். என்னை நம்புபவர்கள் நான் எப்படி உங்களை கைவிட முடியும்? அவர்கள் என்னிடமிருந்து எதற்கும் பயப்பட தேவையில்லை. என் பக்தர்கள் கேட்கும் அனைத்தையும் நான் தொடர்ந்து கொடுப்பேன். அவர்கள் கேட்கும் அளவுக்கு நான் தொடர்ந்து கொடுப்பேன். அவர்கள் கேட்கும் அளவுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பேன். அவர்களுக்கு பாதுகாப்பானது என்று அவர்கள் நினைக்கும் அளவுக்கு நான் தொடர்ந்து கொடுப்பேன். கடவுளே, என் வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும் பொழுது நான் சிரமங்களால் நிறைந்திருக்கிறேன். நான் மகிழ்ச்சியை மட்டும் அனுபவிப்பேன் என்று நினைக்கிறீர்களா? கடவுள் உங்களுக்கு சிரமங்களை தருகிறார், உங்களை புறக்கணிக்கிறார். கடவுள் ஏன் இதை செய்கிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். அவர் எப்போதும் உங்களை பார்த்து மீண்டும் மீண்டும் உங்களை கவனித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் ஏன் இந்த சிரமங்களையும் துன்பங்களையும் எதிர்கொள்கிறீர்கள் என்று சொல்லுங்கள்.
அதெல்லாம் கடவுளின் ஆசீர்வாதம். பாபா என்னை ஆசீர்வதிக்கிறார் என்றால் அது எப்படி அருளாக இருக்காமல் இருக்க முடியும்? நீங்கள் என்னிடம் கேட்கிறீர்கள், பாபா நான் எனக்கு ஏன் துன்பத்தை தருகிறேன் என்றால் அது எப்படி அருளாக இருக்க முடியும்? குழந்தை, உண்மையில் கடவுள் உங்களுடன் இருக்கிறார். சிரமங்களை தாங்கக்கூடியவர்கள் மட்டுமே அவர் சிரமங்களை தர முடியும். சிரமங்களை தாங்க முடியாதவர்களுக்கு ஏன் கஷ்டங்கள் வருகின்றன என்று சொல்லுங்கள். ஆனால் உண்மையில் கடவுள் என்பது நீங்கள் செய்வது அல்ல. நீங்கள் செய்யும் பணிக்காக நான் உங்களை தொடர்ந்து பாதுகாப்பேன். சாய் எப்போதும் உங்களுக்கு பயிற்றுவித்து உங்களை ஒரு நல்ல பாதுகாவலனாக பாதுகாக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கடவுள் மீது நம்பிக்கை வைங்கள். எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையும் தைரியத்தையும் இழக்காதீர்கள். உங்களை சுற்றி சக மனிதர்களுடன் நல்லவராக நீங்கள் எப்பொழுதும் இருங்கள். அவர்களிடம் அப்படி மட்டும் எதிர்பார்க்காதீர்கள்.